வணக்கம். தனி குடித்தனம் போகிறதுனால முதியோர்கள் பாதிக்கப்படுவது எதனால்? முதியோர் இல்லம் எதனால் வந்தது? அப்படி என்று பார்க்கும்போது இந்த தனி குடித்தனத்தின் காரணமாகவே இந்த முதியோர் இல்லங்கள் வந்துள்ளது. ஆக தன்னுடைய வளர்ச்சிக்காக, பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காக நாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டியும் பெரியவர்களை அந்த பையன் பார்த்துக்கிடுவான், இந்த பையன் பார்த்துக்கிடுவான், பேத்தி பார்த்துக்கிடுவான், பேரன் பார்த்துக்கிடுவான், நான் மாதம் பேமெண்ட் அனுப்பிடுறேன் அப்படின்ட்டு தன்னுடைய குழந்தைகள் எல்லாம் வெளிநாட்டுக்கு சென்று விடுகிறார்கள். வெளிநாட்டுக்கு சென்று விட்டு மாதம் நான் உனக்கு என்ன தேவையோ நான் அனுப்பி விடுகிறேன், வீடியோ கால் மூலமாக பேசுகிறேன், உன் உடல்நலத்தை ஆரோக்கியத்தை பற்றி நான் தெரிந்து கொள்கிறேன் அப்படி என்று எல்லாம் பேசி ஆசை வார்த்தைகளை கூறி அவர்களை தனிமைப்படுத்துகிறார்கள் இந்த உறவினர்கள். முன்பெல்லாம் கூட்டு குடும்பம் இருக்கும்போது தனி குடித்தனம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. கூட்டு குடும்பம் போல் வாழ்ந்தவர்கள் காலத்தில் முதியோர் இல்லங்களும் கிடையாது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக தன்னுடைய சுயநலத்திற்காகவும் நாகரிக வளர்ச்சிக்காகவுமே இந்த தனி குடித்தனம் வரப்பட்டு உள்ளது. இந்த வரப்பட்டு உள்ளதனால் பாதிக்கப்படுவது என்னமோ நமது அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவர்கள் எல்லாமே பாதிக்கப்படுகிறார்கள். காரணம், இவருடைய சுயநலத்திற்காகவே எல்லோரையுமே ஒதுக்குகிறார்கள். கடைசியில் என்னதான் மிஞ்சுகிறது, என்னத்தை தான் கொண்டு போகிறார்கள் என்றே தெரியவில்லை. வயதானவர்கள் காலையில் நல்லா இருப்பார்கள், இரவில் சோர்வாகி விடுவார்கள். அவர்களை பராமரிப்பது கடினம் என்றாலும் உனது பொறுப்பாக நீ சிந்தித்து செயல்பட வேண்டும். உனது பயணங்கள் மட்டும் நல்லா இருக்க வேண்டும், உனது உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். மற்றவங்களுடைய உயிர் எப்படி என்றும் போயிட்டு போகுது, நான் தான் மாதம் பணம் அனுப்புதானே, அப்புறம் என்ன அப்படின்ட்டு சில பேர் வெளிநாட்டுக்கு போய்ட்டு வீடியோ கால் போய்ட்டு உனக்கு எது காய்ச்சலாமா, உன்னோட ப்ளட் டெஸ்ட்டு அனுப்பிவிடுமா, வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுமா, நான் இங்கே உள்ள டாக்டரை கேட்டுட்டு உனக்கு என்னென்னு சொல்கிறேன். இதாயா பெற்றவங்களுக்கு செய்கிற நன்றி கடன்? கூட இருந்து பார்த்துக்கிறதுக்கும் வெளிநாட்டில் இருந்துக்கிட்டு ஃபோன் பண்ணி வீடியோ காலில் பேசிக்கிட்டு உன்னுடைய ப்ளட்டு என்னென்ன அனுப்புங்க, நான் இங்கே கன்சல்ட் பண்ணி நான் சொல்கிறேன். இதுதான் பிள்ளையா? இல்லை மாதம் பேமெண்ட்டை நான் அக்கௌண்ட்டில் போட்டுடுவேன், இதுதான் பிள்ளையா? கூட இருந்து கவனிக்கிறது எப்படி? அதே நேரத்தில் வெளிநாட்டிலேருந்து அம்மாவை பார்க்க போகிறேன், தாத்தாவை பார்க்க போகிறேன், பாட்டியை பார்க்க போகிறேன்னு சொல்கிறேன். அது பொய். உண்மையிலே அவங்க அந்த வார்த்தையை, பொய்யான வார்த்தையை சொல்லிவிட்டு இங்கே வரும்போதே டூரிஸ்ட் 10 நாள் கேம்ப் போட்டுட்டு வந்துடுவாங்க. 10 நாளோ 1 மாதமோ கேம்ப் போட்டுட்டு வந்துடுவாங்க. வீட்டில் இருக்கிறது 2 நாள் தான். அந்த 2 நாளுமே கறி, கோழி, சிக்கன், மாடு இதுதான் சாப்பிடுவாங்க. ஆனால் அந்த பெற்றவங்களாம் 5 நிமிஷம் செல்ஃபி ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. என்னென்ன வாங்கணும் வாங்கி கொடுத்துட்டு அவங்க டாட்டா முடிஞ்சது. அவன் வந்திருக்கிறது ஐடியா எல்லாமே அவங்க சுற்றி பார்க்கணும், வைக்கணும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே கூட்டு போகணும், இங்கே கூட்டு போகணும், குளிக்க கூட்டு போகணும், ஆற்று கூட்டு போகணும், நண்டு வறுவல் சுக்கா எல்லாம் வைக்கணும், சாப்பிடணும். இதுதான் இந்த காலத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிறது. ஆக முதியோர் இல்லங்கள் உருவாவதற்கு காரணமே அந்த பெற்றவங்க தான். ஆக கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. நாகரிகம் வளர வளர நாடு நாசமாகி போய்கொண்டு இருக்கிறது. சொந்த பந்தங்கள் எல்லாம் வெட்டி எவ்வளவோ தூரம் போய்கிட்டார்கள். எத்தனையோ போர் மாண்டு இருக்கிறார்கள், மரணம் சம்பவித்து இருக்கிறது. எத்தனையோ குழந்தைகள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இன்றும் இந்த உலகில் நிம்மதியில்லாத வாழ்க்கையை தேடி அலைந்து கொண்டு இருக்கிறார்கள். மன நிம்மதி இல்லை, விரக்தியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். தனக்குத்தானே மரணத்தையும் உண்டு பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். இந்த சமூகம் எதை நோக்கி பயணிக்கிறது என்றே தெரியவில்லை. ஆக அன்பு, பாசம், நேர்மை எல்லாம் எங்கே போனது? ஆரம்ப காலத்தில் கூட்டு குடும்பமாக இருக்கும்போது இருந்த அன்பு, பாசம், நேசம் எல்லாம் இப்பொழுது இல்லை. தனித்தனி ரேஷன் கார்டு என்று சொன்ன உடனேயே தனித்தனியாக பிரிந்து விட்டது குடும்பம். ஆக இதுதான் உலகமாக இப்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கிறது. கொஞ்சமாவது பாசம் வையுங்கள் முதியோர்கள் மீது. அந்த பாசத்தை வைத்தால்தான் உங்கள் பிள்ளை உங்களை பாதுகாக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் எப்படி முதியோர் இல்லத்தில் உங்கள் அப்பா அம்மா சேர்த்தீங்களோ அதே மாதிரி தான் உங்கள் பிள்ளைகள் உங்களை நாளைக்கு சேர்க்கும். கண்டிப்பாக எழுதி வச்சுக்கிடுங்க.
ஆக சமுதாயத்தில் என்ன நடக்குதுன்னா இதுதான் நடக்குது. தான் மட்டும் வாழணுங்கிற இது அதிகமாக இருக்கிறது. எல்லோரும் வாழணும், சந்தோஷமாக இருக்கணுங்கிறது அந்த கூட்டு குடும்பத்தில் மட்டும்தான் இருந்துச்சு ஏறத்தாழ. இப்போது இல்லை அது என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.